முட்டைகோஸ் பொரியல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முட்டைகோஸ் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 50 கிராமுக்கு பச்சை பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி கொதிக்கும் போது நம்ம முட்டைகோஸை கட் பண்ணி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துப்போம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு முட்டைகோஸ் கொதிக்கட்டும். இப்போ முட்டைகோஸ்க்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன அப்புறமா தேவையான அளவு கடுகு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம கொதிக்க விட்டு எடுத்து வச்ச அந்த முட்டைகோஸை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இருக்குது, அந்த துருவியை இது மேலே தூவிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான், டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் முட்டைகோஸ் ரெடி ஆயிடுச்சு.